இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 15, பிறன் இல் விழையாமை. குறள் எண் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறன் மனையாளை உட்கொள்ளாத பெரிய ஆண்தகைமை சான்றோர்க்கு அறனும் ஆம், நிரம்பிய ஒழுக்கமும் ஆம் என்கிறார். அதாவது கண்கள் பார்க்கின்ற அத்தனை பொருள்களையும் பார்ப்பதில்லை. அதாவது கண்கள் பார்க்கின்ற அத்தனை பொருள்களை பற்றிய நினைவும் நெஞ்சில் தங்குவதில்லை. கண்களோடு நெஞ்சமும் சேர்ந்து விரும்பி பார்க்கும் பொருள்களை பற்றிய நினைவே நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்கும். எந்த செயலுக்கும் முதற் காரணமாக அமைவது நெஞ்சே. எனவே ஒருவன் நெறிதவறி பிறன் மனையாளை அடையாமல் இருப்பதற்கு தன் நெஞ்சில் பிறன் மனையாளை பற்றிய நினைவுக்கு இடம் தராமல் இருக்க வேண்டும். நெஞ்சில் இடம் தரவில்லை என்றால் கண்கள் பிறர் மனையாளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவ்வாறு பார்க்காமல் இருப்பதே பெரிய ஆண்மையாகும். அதான் பேராண்மை. அந்த பேராண்மை சான்றோருக்கு அறமாக மட்டுமா அமையும், அது ஒழுக்கமாகவும் அமையும். சான்றோருக்கு அது அறமாக மட்டும் அமையாது, ஒழுக்கமாகவும் அமையும் என்கிறார். எப்படி அற்புதமாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் எழுதியிருக்கார் பாருங்க. அந்த காலத்தில் தமிழன்க, நம்ம தமிழன், நம்ம ஊர், நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு மனிதன், ஒரு புலவன், எவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கார் பாருங்கள். இப்போ கூட திரைப்பட பாடத்தில் கூட நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்கள். அது ரொம்ப அருமையாக இருக்கும். சுசிலா பாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெஞ்சம் மறப்பதில்லைன்னு சொல்லிட்டு, நெஞ்சில் ஓர் ஆலயமோ அல்ல நெஞ்சில் ஓர் ஆலயம்னு நினைக்கிறேன். அல்லது நெஞ்சம் மறப்பதில்லை, படமே நெஞ்சம் மறப்பதில்லை. அதில் அந்த திரைப்பட ஆசிரியர் எழுதியிருப்பார், நெஞ்சம் மறப்பதில்லை. அதாவது மொத்தமாகவே ஒரு பெண்ணை விரும்பினால் கண்களும் நோக்கும், அவளும் நோக்கினாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் கண்கள் மட்டும் நோக்காது, அந்த நெஞ்சும் நோக்கும் அவளை. அப்படி இருந்தால்தான் அவளுக்கு நெஞ்சிலே பிறர் மனை மீது இடம் வரும். சான்றோருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு சிலர் அதான் முதல்ல சொல்லிட்டாரு, முதல் குறள்களிலே அவர் சொல்லிட்டாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சான்றோராக இருக்க, சிறிது கூட இடம் கொடுத்துறாத உன்னுடைய மனதை அப்படின்னு சொல்கிறாரு. முதல் குறளில் என்ன சொல்கிறாரு? நீ சான்றோனாக இருக்க, சிறிது கூட இதுக்கு இடம் கொடுத்துறாத. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உன்னுடைய புகழையெல்லாம் காப்பாற்றி வந்த நீங்கள் மறுபடியும் இழந்து விடுவீர்கள், பழிக்கு ஆளாகி விடுவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ எத்தகைய ஒரு அற்புதமான கருத்து இதில் பதிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய முக்கியமான குறளுங்க. தயவுசெய்து திருமணமான எல்லா கணவன்மார்களும் மனைவிமார்களும் இந்த குறளை படிக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை முழுவதும் படிக்க வேண்டும். தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இதுக்கு புத்தக திருவிழாவிற்கு போருங்கள். ஒரு 4-5 புத்தகங்கள் வாங்குங்கள். திருக்குறள் புத்தகங்கள் ஒரு புத்தகம் வாங்காதீங்க, 4-5 புத்தகங்கள் வாங்குங்க. அதனுடைய கருத்து, ஏன்னா சில இது உங்களுக்கு கருத்து விளங்காமல் கூட போயிடும் உரை. அதனால் வாங்கி அதை படியுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படி என்பது. அப்போ நீங்களாகவே இவ்வளவு இதாக இருக்கே, நம்ம ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நெஞ்சம் மறக்கக்கூடியவையாக இருக்கட்டும். கண்கள் மட்டும் பத்தாது, நெஞ்சமும் பார்த்தால், நெஞ்சமும் இடம் கொடுத்தால்தான் அத்தகைய ஒரு பழிச்செயல்களை ஈடுபட வைக்கும். அதனால் அத்தகைய பழிபாவங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள்.
நீங்கள்தான் அறம் செய்தவர்கள் மட்டுமல்ல ஒழுக்கமுடையவர்களும் ஆகும். அதற்கு எவ்வளோ அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்கார பாருங்க. அதை நீங்கள் மற்ற நாட்டில் வந்து லியோ டால்ஸ்டாய் வந்தால் ரஷ்யாவில் பரப்புனார். மற்ற நாட்டான்கள் வந்து நம்முடைய கருத்தை, தெய்வப்புலவர் எழுதிய கருத்தை பிற நாட்டுக்கு பரப்புகிறார். வீரமாமுனிவர் பரப்புகிறார். இப்படி லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவில் ஃபுல்லாக பரப்பிட்டார். அவர் தான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர். அப்படி எல்லோரும் மொழிபெயர்த்து கொண்டு ஜியோ போப்பு அவரும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து எல்லோருக்கும் பரப்புகிறார்கள். இப்படி நம்ம தமிழகத்திற்கு, நம்ம இந்தியாவிற்கு வந்து, குறிப்பாக தமிழகத்திற்கு வந்து திருக்குறளை படித்துவிட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகமெல்லாம் பரவிட்டு இருக்கிறது. அதனால் உலகை செதுக்கும் நூல் இந்த திருக்குறள் பொருள். உலகை செதுக்கும் நூல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உலகை பரப்பக்கூடிய ஒரே நூல் திருக்குறள் தாங்க. திருக்குறள் தாங்க எல்லாரும் விரும்புகிறாங்க. அதனால தான் எல்லா மக்களுமே திருக்குறளுக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். நீங்கள் இப்போ புத்தக திருவிழாவிலே நான் பேசுவதற்கு நான் 4ஆம் நாள் பேசினேன். எனக்கு முதல் நாள் வந்து இவர் பேசினார், நம்ம சாலமன் பட்டிமன்றம் நினைக்கிறேன் முதல் நாளாக. 2ஆவது நாள் அந்த அம்மா உலக தமிழ் சங்கத்தில் இது நம்ம கனிமொழி அம்மா இருக்க, பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய கனிமொழி அம்மா இருக்காங்க, அவங்க பேசினாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்க பேசினாங்க. உலக தமிழ் சங்கத்தில் இப்போ அதாவது உதவி தலைவராகவும் இயக்குனராகவும் இருக்காங்கல்ல, அவங்க சுல்தான் பர்பின் சுல்தானா பேபி, அவங்க பேசினாங்க. எல்லாருமே பேசினவங்க எல்லாருமே சாலமன் பாப்பையெல்லாம். அதுக்கடுத்து நம்ம ஞானசம் வணக்கத்துக்குரிய ஞானசம்பந்தன் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசும்போதும் சரி திருக்குறளை குறிப்பிட்டார்கள். இப்படி எல்லாருமே திருக்குறளை குறிப்பிடுகிறார்கள். அப்போ திருக்குறளின் பெருமை எத்தகையது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் தாங்க ஒரு மனிதனை மனிதனாக்கும். இப்போ வந்து இது வந்து மாணவ செல்வங்களுக்கு இந்த அதிகாரமே தேவையில்லை. இந்த அதிகாரத்தை ஒதுக்கிவிட்டு மற்ற எல்லா குறளையும் படிங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். இதை வந்து திருமணமானவுடன் படிங்கள். இதுதான் என்னுடைய வலியுறுத்தல், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது திருக்குறளை தினமும் நீங்கள் அரை மணி நேரம் ஒதுக்குங்கள். திறன்பேசியை அரை மணி நேரம் திறன்பேசியை ஒதுக்கிவிட்டு இதற்கு முக்கியத்துவம் தினமும் ஒரு குறள் படியுங்கள். அதோடு நம்ம தமிழ் வளர்ச்சித்துறையிலே 1330 குறள்களையும் மாணவர்கள் அதாவது சொன்னால் ஃபுல்லாக மனனமாக சொன்னால் அது முதல்ல 10,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 25,000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்படி யாராவது இருந்தால் கூட நீங்கள் உலகத்தமிழ் சென்னையில் உள்ள தமிழ் ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்று பதிவு வைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த சொன்னால் நீங்கள் 25,000 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. 25,000 ரூபா இந்த தமிழகம் கொடுக்கிறது என்றால் சர்வசாதாரணமாக ஒரு அதாவது தமிழகத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் முதல்ல எடுத்த உடனே படித்து நல்லா இது பண்ணுவதும் தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வேலைக்காரி என்ற ஒரு சினிமா தயாரித்தார். நாடகமாக நடிச்சுட்டு அப்புறம் சினிமா. அதுக்கடுத்து நல்ல தம்பி, இன்னும் நிறையா இருக்குது அவருடைய இதுகள். அப்படி முதலில் எழுத்துக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களால் தான் நம்ம பெரியார் வந்து ஓரளவுக்கு பரப்புனாரே ஒழிய, ஆனால் இவங்க தான் பரப்புனார், அதில் மாற்ற முடியாது. அதிலிருந்து விலகி வந்து இவர் வந்து என்ன செஞ்சாருன்னா திராவிடர் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னதை காப்பாற்றினார். என்ன சொன்னார்னா, முதல்ல நான் 1 படி அரிசி 3 படி அரிசி கொடுப்பேன்னு சொன்னார். 3 படி அரிசி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. என்னென்னமோ வேறு முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, அதில் வந்து வாய்ப்பு இல்லை. அப்புறம் என்ன செஞ்ச 1 படி அரிசி கொடுத்தார். ரூபாய்க்கு 1 படி அரிசி கொடுத்தார். அதான் அந்த இந்து தமிழ் திசை போயிட்டுருந்தேன். முதல்ல அறிஞர் ரெண்டாவது தான் ஆரம்பித்து வச்சாருன்னு சொல்லி. அது கிடையாதுங்க. அவர் வந்து இலவசமாக எதையும் கொடுக்க விரும்பலை. உழைக்கணும் கொடுக்கணும். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி என்பது ஒரு பெரிய இது. அது வந்து 1 ரூபா சம்பாதிக்கணும்லாமே, சும்மா கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றது மாதிரி அவர் பேசினவருங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு முறை அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்ல தேவையில்லை. சும்மா ஒரு வழியில் வரையில் அவர் வந்து நிறையா பின்னாடிலாம் நிறையா இதுகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஏன் பின்னாடிலாம்
ஏகப்பட்ட பின்னாடி வண்டி வருதுல எனக்கு பின்னாடி, அதெல்லாம் வர வேணாம், ஒன்று ரெண்டு வரி, ஒன்று போலீஸ் பாதுகாப்பு, ஒன்று அவர் வண்டி, ரெண்டு தான் இருக்கணும். அப்படி வந்துட்டு இருக்கிற இடையில செக்கிங் இன்ஸ்பெக்டர் நிறுத்திட்டார். செக்கிங் இன்ஸ்பெக்டர்னா யாருன்னா, நான் சொல்கிறது வந்து அரிசிக்கு அந்த காலம் தட்டுப்பாடு இருந்துச்சு. அதனால் அந்த இன்ஸ்பெக்டர்னு சொன்னால் வருவாய்த்துறையில் உள்ள இன்ஸ்பெக்டர், அவர் நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே என்னடா ஒரு முதல்வர் வண்டிங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நான் பார்த்துறேனுங்க, முதல்வர் வண்டி ஏமாற்றி கூட போவாங்க, நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன செஞ்சு பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இவர் அண்ணாத்துறை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே வணக்கம் போட்டுட்டு தான் அவர் என்ன செஞ்சுட்டாரு, அந்த இதை பார்த்துருக்காரு, பின்னாடி என்னமோ இருக்கா அப்படின்னு கம்ப்ளீட் சோதனை பண்ணிவிட்டு சரியா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவர் ஒன்றுமே கோவிச்சிக்கிறல, அப்படியே போயிட்டார். மறுநாள் என்ன செஞ்சார், இவன் பயந்து போயிட்டே இருந்தார். இந்த இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஆஹா உங்களை வந்து உங்கள்கிட்ட இருந்து கூப்பிட்ருக்காரு தாசில்தார், என்னென்னு உள்ளே போயிருக்காரு, ஆஹா நம்மளுக்கு உழவு வச்சுட்டாங்க, நம்ம வேலை போயிடுச்சு அப்படின்னு போயிருக்காரு. உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லி வந்திருக்குங்க, பேரறிஞர் அண்ணாவே முதலமைச்சரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு இவன் போனது வேற, நமக்கு வேலையே போச்சு, சஸ்பெண்டு தான் போனாப்புல. மற்றவர்கள் இருந்தால் நிச்சயமாக வேறு மாதிரி செஞ்சுருப்பாங்க, சஸ்பெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன செஞ்சார், அந்த ஈக்குவலம் பார்க்கல, தன் கடமையை ஒழுங்காக செய்து வந்தவன். ஏன்னா அரிசி தட்டுப்பாடு நிறையா இருக்குது, அதில் எல்லாத்தையும் இறக்க சொல்லி பார்த்துருக்காரு. அதனால தான் அவருக்கு வந்து புகழ், பேரறிஞர் அண்ணாவுக்கு புகழ் வந்து ஏற்பட்டது. உடனே என்ன செஞ்சிருக்காரு, தாசில்தார் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு என்ன கேட்டிருக்காரு, நம்ம நீங்கள் நேற்று முதல்வர் காரை மறிச்சிங்களா? ஆமாம். என்ன சார், நான் வந்து எப்போவும் எல்லாத்தையும் சோதனை போடுற மாதிரி நான் சோதனை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பயந்து போய் சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன செஞ்சுருக்காரு, பேரறிஞர் அண்ணா, அவர் சொல்லிட்டார் தாசில்தார், பேரறிஞர் அண்ணாட்டிருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து தாசில்தாராகவே ஆர்டர் போட்டு வந்திருக்குங்க, தாசில்தாராகவே ஆர்டர் போட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே என்ன செஞ்சுருக்காரு, இவருக்கு மகிழ்ச்சி அளப்பரியதுங்க. அந்த என்ன வேற ஒருத்தன் என்ன செஞ்சுருப்பான், சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு முதல்வர்காரையே மறைச்சிட்டேன். அவர் அப்படி கிடையாது. கடமைனா எல்லாத்துக்கும், முதல்வராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, கடமைனா எல்லாத்துக்கும் ஒன்று தான். முதல்வர்காரன்னு சொல்லிட்டு பேருக்கு சொல்லிட்டு கூட இதிலேயே கூட வந்திருக்கவனே பின்னாடி அரிசியை வச்சுருந்தான்னா என்ன செய்ய முடியும்? அதனால் செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டி அப்போவே போன மறுநாளே ஆர்டர் வந்துருச்சு அவருக்கு தாசில்தார். இதெல்லாம் நீங்கள் சொற்பொழிவு படிச்சிங்கன்னா தெரியும். பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்பொழிவை நீங்கள் படித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய கொள்கையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ முத்தமிழ் அறிஞரை எடுத்துக்கிறீங்களே, அவருடைய எத்தனையோ முதல்ல வனவாசத்தில் கவிஞர் கண்ணதாசன் கூட தான் எல்லோரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ அவர் கவிஞர் கண்ணதாசனே சொல்கிறாரு, மாடர்ன் தியேட்டர்ஸில் மந்திரிகுமாரி படம் மாடர்ன் தியேட்டர்ஸில் எடுத்தது. அங்கே பக்கத்தான ஏற்காடு இருக்குது, அங்கேருந்து கீழே எம்ஜிஆர் ஒருத்தனை வந்து கீழே தள்ளிவிடுற மாதிரி எடுத்திருப்பாங்க ஏற்காடில். அதுக்கு வந்து மாதத்துக்கு 500 சம்பளமா, யாருக்கு, கலைஞருக்கு. அப்போ நான் சொல்கிறது வந்து 1954, 55, 56 இது நடந்திருக்கு. ஆனால் மற்றவர்களுக்கு அது கிடையாது. அதாவது இவருக்கு என்ன செஞ்ச, கண்ணதாசனுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? அவரே ஒத்துக்கிறாரு, 100 தான் மாத சம்பளமா. 100 எங்கே, அவருக்கு 500 எங்கே? அப்போ கண்ணதாசனை ஒத்துக்கிறாரு, எனக்கு வந்து 100 சம்பளங்க, கலைஞருக்கு 500 சம்பளங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அந்த பராசக்தியில் உள்ள அந்த வசனத்தை பார்த்தோம்னா அப்படியே நமக்குலாம் புல்லரிக்குங்க உடம்பு. அந்தளவுக்கு அற்புதமாக சிவாஜி கணேசன் போட வேணாம்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் கலைஞர் தான் சொல்லி, முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொல்லி அந்த சிவாஜி கணேசனை போட்டது. அப்போ அதை படித்தோம், அப்படியே அதை பார்த்த உடனே அந்த பராசக்தியில் அந்த வசனத்தை தன்னுடைய தங்கை கல்யாணி குணசேகரன் மலேசியா, இப்போ வந்து அதுக்கு பேர் என்னமோ அப்போ பர்மான்னு வரும், பர்மாவிலேருந்து அகதிகளாக வர்றாங்க. அப்போ பர்மாவிலேருந்து அகதிகளாக வந்து கஷ்டப்படக்கூடிய துயரங்கள் இருக்குல்ல, கோயிலுக்கு போய் அந்த குழந்தையோட கோயிலுக்கு போய் சாயம்புழப்புவையில் கூட அந்த பூசாரி விடமாட்டான். அதான் எனக்கு, நான் பூசாரியை தாக்கினேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. பூசாரியை தாக்கினேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல. இவ்வளோ அற்புதமாக வசனம் பாருங்கள். அந்த வசனத்துக்கு தான் அப்போ மதிப்பு.
கலைஞர் வந்து அப்போவே எழுதியிருக்காருங்க, வசனம் நல்லா எழுதியிருக்காரு, அது மறக்க முடியாத உண்மைங்க. அதனால தான் அவர் நிலைச்சி நின்றது. உங்களுக்கு அண்ணாவுக்கு பின்னாடி நிலைச்சி நின்றது இந்த இன்னைக்கு திராவிட மாடல் அரசு நிலைத்து நிற்கிறது என்றால் பேரறிஞர் அண்ணா தான் முதல் காரணம். அதில் ஒன்றும் மறக்க முடியாது. எடுத்த உடனே அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சார், பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சார். பிரிஞ்ச உடனே என்ன செஞ்சாருன்னா கேட்குறாங்க செய்தியாளர்கள்லாம் போய், என்னங்க உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கார், உங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதை சொன்ன உடனேயே அவர் அப்படியே என்ன செஞ்சிட்டாங்கன்னா செய்தியாளர்கள் மறுபடியும் மறுப்பு கேட்கவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க, கலைஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கார், இந்த ஒன்றே குலம் ஒருவனை திருமூலர் எழுதியதுங்க. திருமூலத்தில் படிச்சிருக்காரு ஒன்றே குலம் ஒருவனை தேவன்றதா, அதை அப்படியே சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து வீடை தவிர நூலகம் தான், வீடு அல்லது நூலகம் ரெண்டில் தான் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன கன்னிமாரா நூலகத்தில் இருப்பார், இல்லைன்னா வீட்டில் பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி இருப்பார். அப்படி தன்மை வாய்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறக்க முடியாத ஒரு மனிதருங்க. ஆனால் அவர் என்னமோ நாம் தமிழக மக்கள் கொடுத்து வைக்கவில்லை. 2 வருடத்திலே அவர் காலமாகிவிட்டார். அதான் வருத்தத்திற்குரிய. சரி, நான் அந்த ஓயாமல் நம்ம அதையே பேசிக்கிட்டு இருக்க வேணாம். நம்ம வந்து என்னென்னா திருக்குறளை நீங்கள் ஒவ்வொரு மாணவரும் படியுங்கள். படித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். ஆனால் இந்த அதிகாரத்தை தயவுசெய்து திருமணமாகும் வரை படிக்காதீர்கள். மற்ற அதிகாரங்களை பூரா படியுங்கள். இந்த அதிகாரத்தை மட்டும் திருமணம் ஆனவுடன் படியுங்கள். அப்போ தான் ஒழுக்கமாக இருக்க முடியும். நீங்கள் வாழ்நாளிலே ஒழுக்கமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.